சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிலா கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா? சார், நீங்களா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லைங்க, நான் தெளிவா கேட்டேன். என் காதுல விழுந்துச்சு. பிரிச்சிரேன்னு சொன்னீங்க. அப்போ ஒன்னா இருந்தா தானே பிரிக்க முடியும். உங்க மனசுல நான் இருந்தா தானே நம்மள பிரிக்க முடியும். அப்போ உங்க மனசுல நான் இருக்கேன். என்னை விட்டு உங்களால விலக முடியாம பிரிய முடியலல்ல. அதனால்தான் நிலா கிட்ட போய் பிரிச்சிருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நீங்க என்ன முழுசா லவ் பண்றீங்க, ஆனா பிரிய முடியாம தவிக்கிறீங்க. கவிக்காக நான் வாழணும், கவிக்காக என்னை விட்டு கொடுக்கணும்னு, என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மகேஷ் சார். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதான் உண்மை. ஆனா இப்ப சொல்றேன், இதே நிலாவுக்கு முன்னாடி நான் சொல்றேங்க, இந்த நிலா உண்மைனா, நம்மளோட காதல் உண்மைனா, இந்த நிலாவை நம்மள சேர்த்து வைக்குங்க. நான் சொன்ன மாதிரியே 24 hours தான் உங்களுக்கு கொடுத்த டைம். அதுக்குள்ள நீங்களா என்கிட்ட வந்து உங்க காதல சொல்லலனா அப்புறம் நான் சொன்னதை செய்ய வேண்டியதா இருக்கும். ஓகே, பாத்துக்கோங்க. சார் நில்லுங்க சார், சொன்னா கேளுங்க. போதும் போதும். வீட்ல உள்ள எல்லாரும் இங்க இருக்கோமா, இல்ல யாராச்சும் மிஸ் ஆயிருக்கோமா? ஓ, அங்கிள், காயத்ரி ஆண்டி 2 பேரும் மிஸ்ஸிங்கா? எங்க போனாங்க? அத்தை 8 மணிக்கே சாப்பிட்டு போய் தூங்கிட்டாங்க. அப்பா இன்னும் வரல. ஏன் மகேஷ்? இல்ல, எல்லாரும் இருந்தா எல்லாரும் இருந்தா ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு நினைச்சேன். ஓ, இதுக்கு தானே மாப்பிள. இப்ப என்ன, நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா போச்சு. நீங்க சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள மித்ராவை கூப்பிட்டு அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போனாரு. அந்த நேரத்துல இந்த எலிமூஞ்சி கவி வந்ததும் பேச்ச மாத்தி அவகிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப அவரு நம்ம பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்காரு. என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை அன்னைக்கு கவி வந்துட்டதுனால பயந்துட்டாரோ? தம்பி, என்ன சாப்பிடாம ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் பொண்ணு நினைப்புதான்க்கா அவருக்கு. ஏன் மித்ராவுக்கு என்ன ஆச்சு? அடுத்து அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும்ல, அத பத்தி தான் இப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன தம்பி நீங்க, இப்ப அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? சின்ன குழந்தை தானே, அவளுக்கு போய் ஏன் இப்ப கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? அண்ணே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவ பாக்குறதுக்கு தான் சின்ன குழந்தை மாதிரி இருக்கா. ஆனா அவளுக்கு இப்ப வயசு 21 ஆயிடுச்சு. ஐயோ, 21 வயசா? ஏண்டி, மித்ராவுக்கு 21 வயசு ஆச்சு? ஆமாக்கா, நான் அவளை பாக்கும்போது 18-17 வயசு தான் இருக்கும்னு நினைச்சேன். என்னக்கா, கவியை விட மித்ரா 4 வயசு சின்னவ. ஆமால, நான் அதை மறந்துட்டேன் பாரு. சரி சரி, அப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கவிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடியட்டும். முடிஞ்ச கையோட இவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான்.
மித்ரா, உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்? அஜித் மாதிரியா இல்ல விஜய் மாதிரியா? மகேஷ் மாமா தான் மாப்பிள்ளையா வரணும். அதை இங்க நான் எப்படி சொல்ல முடியும்? ஏய், என்னடி யோசிச்சுட்டு இருக்க?